ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டாஸ்மாக் முறைகேடு வழக்குல காவல்துறை பதில் அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. டாஸ்மாக் முறைகேடு வழக்குல கைது செய்யப்பட்ட கார்த்திக் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த நிலையில காவல்துறை பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு வழக்குல காவல்துறைக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மேலும் தகவல்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கு குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது, உரிமம் வழங்கியது ஆகியவற்றில் முறைகேடு நடந்ததாக சொல்லி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கார்த்திக் என்பவர் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தார். இந்த மனு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தப்போ இந்த மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தமிழக அரசு தரப்பில் ஆஜராயிருந்த தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் ஒரு கோரிக்கையை முன்வைச்சார். ஆனா மனுதாரர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, குதிரை பேர வழக்குல ஜாமீன் பெற்று விடுதலையான நாள்ல தன்னை கைது செஞ்சிருக்கிறதாக மனுதாரர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறை தரப்புல முன்வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.